அனைவருக்கும் வணக்கம். சமூக ஊடகத்துல இப்போ ஒரு செய்தி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தமிழ்நாடு அரசு திருமாவளவன் அவர்களுக்கு கூடுதலான பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட இந்த நியூஸ் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்யறாங்க. இந்த விமர்சனத்தின் காரணமாக அந்த எதிரே இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் ரொம்ப கோபமடைந்ததாகவும் ஆத்திரமடைந்ததாகவும் இருக்கிறது. இதுதான் சமீப காலத்துல ஒரு போக்காக இருக்கிறது. அதன் அடிப்படையில நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருந்ததாகவும் அவர்களுக்கும் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு பிற்காலத்துல அந்த அச்சுறுத்தல் தகர்ந்து போனதுனால அந்த பாதுகாப்பு ரிட்டர்ன் பண்ணதாகவும் உளவுத்துறை சொல்லியிருக்கு. திருமாவளவன் அவர்கள் சமீப காலமாக எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்யறாரு. இதனால அந்த எதிர்கட்சிகளை இவர் மேல ரொம்ப ஆத்திரமாகவும் கோபமாகவும் இருக்கிறாங்க. சோ இவருக்கு அவர்களால் ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு உளவுத்துறை சொல்லியிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கே புரியும், திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு கட்சியையும் ஒருமையில் பேசியது கிடையாது, எந்த ஒரு எதிர்கட்சிகளையும் ஒருமையில பேசுறது கிடையாது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்த கிடையாது. நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள். சீமான் மாதிரி வேற ஏதாவது அந்த கொச்சான வார்த்தைகளை ஏதாவது பயன்படுத்துறார், பெண்களை இழிவு செய்யும் வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. இந்த பொதுவெளியில் கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு மாதிரியா கூச்சமா இருக்கு. ஆனா அது ஒரு பெரிய தலைவர், அவருக்கு பின்னாடி சில இளைஞர்கள் இருக்காங்க, கூட்டங்கள் இருக்குது, இருந்தாலும் அவர் நாகரிகமற்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அது நீங்களே பார்த்திருப்பீங்க, எத்தனையோ மேடைகள்ல அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு. அதே போலவே பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப அன்புமணியா இருக்கட்டும் அல்லது ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்கட்டும், அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தவறான இந்த கொச்சான வார்த்தைகளை பயன்படுத்துறது கிடையாது. ஆனா இருந்தாலும் கூட சாதி ரீதியான உணர்வுகளை அந்த மக்களுக்கு தூண்டி விடுறத நீங்க பார்த்திருப்பீங்க. ராமதாஸா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும். அன்புமணி என்ன சொல்றாரு, சாதி என்பது ஒரு அழகான சொல்லு. இப்ப எப்படி ஒரு குலம் கோத்திரம் அப்படின்ற மாதிரி, இப்ப தமிழர்கள் பண்பாடுன்ற மாதிரி அல்லது சிந்து சமொழி நாகரிகன்ற மாதிரி சாதி என்பது எங்களுக்கு ஒரு பண்பாடு, அது ஒரு அழகான சொல்லு. ஸோ சாதின்றது ரொம்ப இனிமையானது, அதை நம்ம பின்பற்றலாம் அப்படின்ற மாதிரியும் மறைமுகமான சாதியை தூண்டி விடுற செயலையும் செய்யறாரு. அதே போலவே ராமதாஸ் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, நாமெல்லாம் சத்திரியர்கள், நம்மளாம் நெருப்புல இருந்து பிறந்தவர்கள், சத்திரியர்னா நெஞ்சை நிமிர்த்து அப்படியே ஒரு அப்படின்ற ஒரு, அதாவது அந்த மக்களுக்கு ஒரு வீர வம்சம் ஆகுங்க அப்படின்றத அந்த மக்கள் மத்தியில தூண்டி விடுறத பார்த்திருப்போம். இதெல்லாம் என்ன அர்த்தம், ஒரு படித்த இளைஞர்களுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லி அந்த மாதிரி கருத்துக்களை சொன்னோம்னா, ஓ நம்ம சத்திரர்கள், நம்ம வீர பரம்பரடா, நம்மளாம் நெருப்புல அக்னியில பிறந்தவங்கடா, நம்ம யாரை பார்த்தும் இப்படி, அதாவது ஒரு பெரிய நம்மளோட உயர்ந்த வயதுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்லை படிப்புல பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள பார்த்து நம்ம தலை குனிஞ்சு ஒரு மன்னிப்போ, அதாவது மன்னிப்புன்ற மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம நடக்கணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம வீர வம்சம், ஐயாவே சொல்லிட்டாரு, நம்ம நெஞ்ச நிமிர்த்து நடக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சு அந்த மக்களை ஒரு தவறான வழியில கொண்டு போற நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்க. ஆனா திருமாவளவன் அவர்கள் என்றாவது ஒரு நாளாவது இந்த மக்களிடம், அவரை நம்பி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அல்லது அனைத்து விதமான மக்களுக்காக இருக்கட்டும், யாருக்கிட்டாவது சாதி ரீதியான உணர்வுகளை தூண்டி விட்டுருக்காரா, இல்ல மத ரீதியான உணர்வுகளை தூண்டி விட்டுருக்காரா, இல்ல யாரையாவது ஒருமையில பேசியிருக்காரா? கிடையவே கிடையாது. அனைத்து அரசியல் கட்சிகள் தலைவர்களையும் நாகரிகமான ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு எதிர்ப்போரை அவர் கொடுப்பார், கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் முன் வைப்பார். அவர் யாரும் ஒருமையில பேச மாட்டார். அப்பேற்பட்ட தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றதுதான் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஏன்னா அப்படி நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து, கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து அனைத்து மக்களையும், அனைத்து சமூக மக்களையும் அமைப்பாய் திரட்டுவோம் அப்படின்ற முயற்சிக்காக அனுதினமும் அள்ளும் பகலும் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவருக்கு இந்த ஒரு அச்சுறுத்தல் நிகழுது அப்படின்னா அது எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயன்றதை நீங்க பாருங்க. ஒரு சான்ஸ் ஒரு சாதியை அவர் தாழ்த்தியோ, இல்ல ஒரு சாதியை அவர் ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை விமர்சனம் செஞ்சோ, இல்ல அந்த தலைவர்களை விமர்சனம் செஞ்சோ பேசியிருந்தா கூட சாதி ரீதியான உறவை தோன்றாரு, உடனே எங்க சாதி இப்படி பேசிட்டாரு, அப்ப அந்த சாதி பசங்களை அடிக்கலாம்டா, ஒதுக்கலாம்டா, அப்படி அவரையும் நம்ம பண்ணலாம்டா, அவரால் தான்டா நம்மளை இழிவு, அவரை ஏதாவது செய்யணும்டா அப்படின்னு தோணலாம். அவர் எந்த சாதியும் அப்படி பேசி நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி எந்த தலைவர்களும் அப்படி பேசி பார்த்ததில்லை. ஏன் அவருக்கு மேல அந்த அச்சுறுத்தல் வருதுன்னா, சரியான பாதையில போறாருன்னு அர்த்தம். சரியான அரசியல முன்னெடுக்கிறாரு, சரியான பாதையில போறாரு. இவரை கை பிடிச்சு போட்டு நம்ம நல்ல இடத்துக்கு போயிடலாம் அப்படின்றது தெரியுது. அதை பொறுக்க முடியாத எதிர்கட்சி தலைவர்கள், அதாவது என்ன பண்றாங்க, எதிரே இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, நாம சாதியை முன் வச்சு நம்ம அரசியல் நடத்துறோம், மதத்தை முன் வச்சு அரசியல் நடத்துறோம்,
இந்த மக்களை எப்படியாவது ஏமாத்தி நாம முன்னேறணும், நாம பெருமடையணும், நாம வளர்ச்சி அடையணும் அப்படின்னு அரசியல் பண்றவங்க அவங்களுக்கு என்னவா இருக்கும், இவர் சரியான பாதையில மக்களை கொண்டு போறாரு, அப்ப இவரை நம்ம இதான் செய்யலாம், இவர் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு தடையா இருக்காரு, இப்ப இவரை உழைச்சுக்கிட்டோம்னா மக்களை நம்ம ஏமாத்திடலாம், மக்கள் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அடிமைகளாகவோ நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டோ இருந்துருவாங்கட்டு இவருக்கு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க அப்படின்றதுதான் அந்த நியூஸ்ல தெரிய வருது. அப்ப ஒரு சரியான ஒரு அரசியல் தளத்துல போற ஒரு மனிதனுக்கு அச்சுறுத்தல் வருது என்பது ரொம்ப வேதனையா இருக்கிறது. இந்த சமூகம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது அப்படின்ற கேள்விகள் எழுப்புது. ஸோ அது மாதிரி அது அவ்வளவு எளிதாக அவரை நீங்க ஒன்றும் பண்ணிட முடியாது. அவர்களுக்கு பின்னால் 1000 லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படித்த இளைஞர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஸோ அதனால அவ்வளவு எளிமையா நீங்க அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கவும் முடியாது, அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றத இந்த காணொலி மூலமா சொல்லிக்கிறேன். அதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க, போய் நான் அச்சுறுத்தல் பண்ற மாதிரியே இவருக்கு ஏதாவது பண்ணலாம், இந்த மக்களுக்கு ஏதாவது தூண்டி விடலாம் அப்படின்ற வேலையை விட்டுட்டு உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்காகவோ அல்லது உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்காகவோ அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் அப்படின்ற முயற்சிகளை செய்யுங்க. அதாவது திருமாவளவன் அவர்கள் எதையுமே பொருள் எடுத்துக்கிறது கிடையாது. நீங்க என்ன வேணா விமர்சனம் செஞ்சுக்கோங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் என்னுடைய பாதையில போயிட்டே இருப்பேன், என்னை நம்பிட்டு இருக்க அந்த மக்களுக்கு நான் நல்லது செய்வேன், என் உயிர் மூச்சு பிரியும் வரை நான் இந்த மக்களுக்கு ஏமாற்றாமல் நன்மைகள் செய்வேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய பணியை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மனிதர் என்றும் நல்லா இருக்கணும், எந்தவித பாதிப்பும் அவருக்கு வராது. நாங்கள் இருக்கிறோம், தம்பிகள் இருக்கிறோம், சரியான அரசியலை புரிந்து கொண்ட அனைத்து சமூக இளைஞர்களும் ஒரு பக்கம் நிற்பாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்வில் இந்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.